வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு கிரேவி. ஸோ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 வெங்காயம் 2 தக்காளி நான் நல்லா அரைச்சி இதில் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருந்தால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட 2 ஸ்பூன் சால்ட்டு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் இப்போ 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் வேகும் நண்டு, அதுக்காக. இதை நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். இதில் சிம்மிலே வைங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதி விடும். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நல்லா கொதிச்சு நண்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுனதும் நல்லா கட்டியாகிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலி நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.